அனைவருக்கும் வணக்கம். 21வது கேள்வி. தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். 22வது கேள்வி. எழுத்து எத்தனை வகைப்படும்? எழுத்து எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து, சார்பெழுத்து. 23வது கேள்வி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஒன்றை அதாவது முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். 24வது கேள்வி. மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? விடை ஆப்ஷன் சி 8. அவை நா வரிசையில் 3 எழுத்துக்கள், லா வரிசையில் 3 எழுத்துக்கள், ரா வரிசையில் 2 எழுத்துக்கள். இந்த 8 எழுத்துக்களை தான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்று சொல்லுவாங்க. 25வது கேள்வி. சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை ஆப்ஷன் பி 3. அவை ஆ, இ, உ. இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். உ என்ற எழுத்து தற்போது பயன்படுத்துறது கிடையாது. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். 26வது கேள்வி. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை ஆப்ஷன் சி 5. அவை ஆ, ஓ, ஏ, ஏ, யா. இந்த 5 எழுத்துக்களை தான் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். 27வது கேள்வி. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று 2 வகைப்படும். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வதை தான் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. 28வது கேள்வி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அவை தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். 29வது கேள்வி. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். 30வது கேள்வி. இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என்று இலக்கிய அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையிலும் சொற்கள் 4 தான் வகைப்படும். இலக்கிய அடிப்படையிலும் சொற்கள் 4 வகைப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.